கடந்த இயற்கை என்ற பேரிடர்ல மிகப்பெரிய அளவுல அழிவை சந்திச்ச ஆக்கள் நிறைய பேர் இருக்கணும். அதுல உடைமைகளை இழந்த ஆக்கள் அதே நேரம் உயிர்களை இழந்த நிறைய பேர் இருக்கணும். ஆனாலும் விவசாயிகள் தான் மிகப்பெரிய அடி வாங்கினாக்கள். இதுல பாதிப்புக்கு உள்ளாகினாக்கள் விவசாயிகள். கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான விவசாயிகளோட கதைச்சாச்சு. நிறைய பேரோட இன்னும் கதைக்க முடியாம கிடக்குது. அதுல அவங்களோட தகவல்கள் தரவுகளின்படி மிகப்பெரிய அடி வாங்கினது விவசாயிகள். அது இப்ப அடிவன்றது என்னன்னு சொல்றேன்டா, எல்லாரும் உடைமை இதுகள் இழந்தாலும் அதை டக்கண்டு அப்புறம் ஏதாவது ரீகவர் பண்ணி வந்துடலாம். ஆனா இப்ப விவசாயிகள் நீர் தான் மிகப்பெரிய ஆதாரம். இப்ப நீர்நிலைகளையே நிறைய இடங்கள்ல இழந்துட்டோம். அப்ப நாங்க இப்ப சரியான கவனம் எடுக்கணும். மக்களுக்கு தேவையான உணவுகளை கொடுக்கறதுக்கு விவசாயம் முக்கியம். அப்ப நாங்கள் நிவாரணம் இதுகளை எதிர்பார்க்காமல் செயற்பட தொடங்கிறோம். ஏனென்றா விவசாயிகள் தான் ஒரு நாட்டின் முதுகெலும்பு. அவர்கள் செயற்பட வழிகிடாட்டி எந்த விஷயமுமே நடக்காது. ஆக்கள் எந்த இதுவுமே ஒன்றுமே சரி வராது. அப்ப இப்ப நெல்லு பிழைச்சிட்டு, அதாவது 2,73,000 வயல் நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கண்டா, நாங்க அடுத்தது என்ன செய்யலாம், எங்கட இனி வேற போற காலங்கள்ல என்ன செய்யலாம், இப்ப என்ன செய்யலாம்ன்றதை யோசிக்கணும். யோசிச்சு நாங்க அதுக்கு செயற்பட வழிக்கிறோம். உண்மையாவே ஒரு ஏக்கர் நெல் செய்தா அதுல 6 தொடக்கம் 7 பேருக்கு தான் 3 நேர சாப்பாடு கொடுக்கலாம். ஆனா சிறுதானியங்கள் செய்ய வழிக்கிட்டா கிட்டத்தட்ட 11 பேருக்கு கொடுக்கலாம். அப்ப அதை கொஞ்சம் யோசிக்கணும். அதே நேரத்துல மக்களின் தொகை கூட, நிறைய பேருக்கு நாங்க சாப்பாடு கொடுக்கணும். நாங்க ஒரு உற்பத்தி செய்கிற உணவு அது ஆரோக்கியம் இல்லாத உணவாக இருந்தால் அதனால பெரிய பக்க விளைவு ஏற்படும். ஏனென்றா புயல் தாண்டிட்டம், இனி நிறைய தொற்று நோய்கள், தொட்டாத நோய்கள்ல இருந்து பிடியில இருந்து தப்போணும்டா ஆரோக்கியமான உணவுகளை நாங்க சாப்பிட வலிக்கிறோம். அப்ப அதை பற்றி நாங்க யோசிக்கணும். அதே நேரத்துல விவசாயிகள் மிக முக்கியமான விஷயம், இந்த நீர் இல்லாத இடங்கள், அதாவது எங்களுக்கு நிலத்தடி நீர் குறைவு அப்படியான இடங்கள்ல என்ன பயிரை செய்யறதுன்றது யோசிச்சு முதலே முடிவெடுக்கணும். முடிவெடுக்காம நீங்க பயிரொண்ட செய்வீங்களா திருப்பியும் பாதிக்கப்படுறது நீங்கள் தான். அப்ப சரியான முடிவெடுக்கணும். ஆனா நிறைய விவசாயிகள் விதைகளை இழந்த விவசாயிகள் தான் கூட. நான் கதைச்ச உடனே கடைசியா கேட்கறது, ஐயா அப்ப உங்கள்ட்ட விதைக்கிறதுக்கு விதைகள் இருக்கா, அப்ப ரெடியா இருக்காண்டா, விதைகளை இழந்தாக்கள்லாம் கூட நிறைய எல்லாருமே விதைகளை இல்லாம பண்ணிட்டான். சில பேர் வச்சிருந்தது எல்லாம் வெள்ளம் கொண்டு போயிட்டு வெள்ளத்துக்குள்ள நினைஞ்சு எல்லாம் பழுதா போச்சு அப்படின்னு நிறைய காரணங்கள் சொல்லிக்கணும். அப்ப விதைகள் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வர போது, அது ஒரு பெரிய சவாலாக இருக்க போது, நல்ல விதைகள் இருக்கிறார்கள் நல்ல விவசாயிகள்கிட்ட கொடுங்க, அவங்க உங்களுக்கு திருப்பி சோறா தருவாங்க. அதே நேரத்துல நாங்களும் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விதைகளை நாங்களும் கொடுக்குறோம். ஏனண்டா நாங்களும் நிறைய பேர்கிட்ட கொடுத்தது இந்த புயல் நிறைய உளைச்சல், அதாவது ஒரு 4-5 நாள் இருந்து அறுவடைக்கு தயாரா இருந்த சாமியலையே இல்லாம கொண்டு போயிட்டு, அப்படி சூரிய நடந்த பிரச்சனை, அப்படி நிறைய இடங்கள்ல பிரச்சனை இருக்கு. தனியாமல்லிய, சூரிய, கதிர்காம சைட், திவில சைட், அப்படி நிறைய எங்களோட ஃபார்மர்ஸ் இலங்கையில முழு இடங்கள்லயும் எங்களோட ஃபார்மர்ஸ் இருக்கிறாங்க, தெரியும் தானே. அப்ப அதனால நிறைய பாதிப்புக்குள்ளா இருக்கிறோம். இப்ப நாங்க திருப்பியும் அவங்களுக்கு உரிய விதைகளை சேகரித்து கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்கிறோம். அப்ப எல்லாருமே காலத்தை சென்ற காலம் திரும்பி வராது. அப்ப நாங்க அதை பற்றி யோசிச்சு கொண்டிருக்காம வேலையை செய்யறதுல மிக முக்கியமாக நாங்க யோசிக்கணும். அடுத்த கட்ட நகர்வுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். நன்றி.